அம்மா ஓ என்ன மாங்காய் கழுவ ஆரம்பிச்சாச்சா? ஆமாம். இது என்ன நல்லா பழுத்த மாங்காவா? ஆமாம், நல்லா வாங்கிட்டு வந்தது. நல்லா பழங்காயாக இருக்குது. நல்லா பழ மாங்காம்மா. ஆமாம். எடுத்துருக்கேன். போதுமாம்மா? போதும். தண்ணி ஊற்றணும். ஆமாம். இங்கே பாருங்க எப்படி இலவு போகுது பாருங்க. இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானேம்மா? ஆமாம். இரும்பு சத்து. அம்மா ஓ நீ என்னம்மா பண்ண போகிற? இன்னைக்கு மாங்காய் தொக்கு தான் பண்ண போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். மாங்காய் சீசன் வந்தோன்னா மாங்காய் தொக்கா? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணணும்? நல்லா தோலை செதுக்கிட்டு நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் காரம் தூள் மிளகாத்தூள் போட்டு வெல்லம் கொஞ்சம் போட்டு தாளித்து ஊற்றி இறக்க வேண்டியதுதான். ஓ இவ்வளோ தானம்மா? அவ்வளோதான். நல்லா தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்லம்மா? நல்லாயிருக்கும். ஆமாங்க, இதை தான் இன்றைக்கி அம்மா பண்ண போகிறாங்க. அம்மா ஓ இது எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம்மா? ஏன் கைப்படாத இருந்தால் வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வரையா? இருக்கும். சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. அம்மா ஓ என்ன மாங்காய் கழுவ ஆரம்பிச்சாச்சா? ஆமாம். இது என்ன நல்லா பழுத்த மாங்காவா? ஆமாம், நல்லா வாங்கிட்டு வந்தது. நல்லா பழங்காயாக இருக்குது. ஆமாம், எப்படி இருக்கு பாருங்க. நல்லா தேய்ச்சி கழுவிக்கணுமா? பால் தானே இருக்கும். ஆமாம். கழுவிட்டு போய் தான் அறியணுமா? ஆமாம். மாங்காய் அலசி வச்சு இப்போ இதோட தோலை செதுக்கிடுவோம். அம்மா ஓ என்ன ஒரே தெரியும் இவ்வளோ மாங்காய் வாங்கியாச்சா? ஆமாம். எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு மாங்காங்க. அந்த புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போடலாம். ஆமாம், நல்லா பழங்காயாக இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி நல்லா தோலை செதுக்கிக்கணுங்க. வேறு மாங்காய் தோல் செதுக்கி வச்சு இப்போ அரிஞ்சிடுவோம். நல்லா பழமாங்கம்மா. ஆமாம். இங்கே வர இந்த மாதிரி பீஸ் போட்டால் போதுங்க. இது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குமா? இதை இதையே சாப்பிட்லாமா இருக்குமா? இதே பழுத்துருச்சிங்க. அரிஞ்சு முடிஞ்சிட்டா இல்லையாம்மா? இதை அரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க எப்படி அரிஞ்சிருக்காங்க பாரு அம்மா. ஒரு பீஸும் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. பழமாக இருக்குது, காயாக இருக்குமா? ஆமாம். இங்கே பாருங்க எப்படி அரிஞ்சு போடுறேன். அப்படியே பாருங்களா, அப்படியே செம்மையாக இருக்கும். அப்படியே இது அப்படியே உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்லம்மா? ஆமாம். வேறு மாதிரிம்மா. அம்மா ஓ அரிஞ்சிட்டு என்னம்மா பண்ணோம்? தாளிக்க வேண்டியதுதான். தாளிக்க வேண்டியதானா? ஆமாம். முடிஞ்சியா? வேறு பார்த்தீங்கன்னா இதில் தோலும் செதுக்கி போட்டிருக்குங்க, தோல் செதுக்காமையும் போட்டிருக்கு. ஆமாம். இதுதான் இதில் ஹைலைட்டு. எங்கள் பாருங்க எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. நல்லா அலசி கிளசி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இப்போ மாங்காய் அரிஞ்சாச்சு. இதோட அடுப்பை பற்ற வச்சு பாவை காய்ச்சிப்போம். அம்மா ஓ ஃபஸ்ட்டு பாவா? ஆமாம். கொட்டுமா? பாருங்க, ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். போதுமாம்மா? போதும். தண்ணி ஊற்றணும். ஆமாம். இங்கே பாருங்க எப்படி இலவு போகுது பாருங்க. இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானேம்மா? ஆமாம். இரும்பு சத்து. பூச்சிப்பொல்லு தான் வரும். சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, சுகர் இல்லாதவங்க சாப்பிட்லாம். இது இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு அப்படியே போட்டு வேண்டியது.
சர்க்கரைனாலே இது டஸ்ட் இருக்குமா? ஆமாம், மண் ஏதாவது இருக்கும், தூசி. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெயை ஊற்றிடுவோம். ஊற்றுமா? எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகணும். இங்கே வர மாங்காவும் நல்லா ரெடியாக இருக்குங்க. அம்மா, ஓ, கடுகு போட்டுருமா? எண்ணெய் காயிட்டும். மஞ்சளை போட்ட வேண்டியதான். போட்டுரும். இங்கே பார்த்தீங்கன்னா பாவம் நல்லா வடிகட்டி வச்சாச்சுங்க. போடுமா? கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா கலந்தே இருக்குது. போட்ட வேண்டியதான். போடுமா? கருவேப்பிலையை போட்டுருவோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ மாங்காவை போட்டுருவோம். போடுமா? நல்லா கிண்டணுமா? உப்பு எப்பமா போடணும்? உப்பு போடணும். இப்போ போடுமா? 1 ஸ்பூனு போடுறோம். போடுமா? லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுப்போம். போடுமா? கலரே மஞ்சள் வந்துட்டுமா? ஆமாம். அம்மா, ஓ, அடுத்து என்னம்மா போடணும்? காரத்தூள் போடுமா? நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டுமா? ஆமாம். போடுமா? காரம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுமா? போதுமா? போதும். கிண்டுமா? காரத்தூள்லாம் போட்டு நல்லா கிண்டியாச்சு. இதோட பாவை ஊற்றிட வேண்டியதுதான், வெள்ளை பாவை. ஊற்றுமா? எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குமா? ஆமாம். காய்ச்சி வச்ச பாவுங்க நல்லா பார்த்திங்கன்னா வடிகட்டியாச்சு. ஊற்றுமா? நல்லா சலிக்க கிளறுமா? கொஞ்ச நேரம் வேகணுமா? ஆமாம். இதை மூடி போட்டுருவோம். போடுமா? அம்மா, ஓ, என்ன ரெடி ஆகிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, முன்ன எப்படி தண்ணியாக இருந்துச்சு, இப்போ என்னம்மா இவ்வளோ கட்டியாக வந்துட்டேன். ஆமாம். மூடி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக வந்துட்டுங்க. இது வெந்தது போதுமா? வெந்தது போதும். கரெக்டான பதம் இது. ரொம்ப அழிய விடக்கூடாது. ஆமாம். இங்கே பாருங்க, மாங்காய் தொக்குங்க செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த நல்லெண்ணெய் வாசம் தாமல் கமாளிக்குது. ஆமாம். அம்மா, ஓ, இனிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குமா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்க, கரெக்டாக இருக்காங்க. எப்படி உழுவுது பாருங்க. அம்மா, ஓ, என்ன மாங்காய் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி சொல்கிறியா? சொல்கிறேன். எதுமா அப்படியே இங்கே பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. எப்படிம்மா இருக்கு? உப்பு காரம் இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கேன். கரெக்டாக இருக்குது. நல்லா தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். சூப்பராக தொட்டுக்கலாம். ஆமாங்க. அது இல்லாமல் எவ்வளோ திக்காக இருக்குமா? ஆமாம், செம்மையாக செஞ்சுட்டேன். ஆமாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சு தொக்கு. ஆமாம். அப்படியே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே பஞ்சாமிரதம் மாரி இருக்குங்க. எனக்கே அப்படியே வாயெல்லாம் ஊறுதுங்க.
அம்மா ஓ என்ன வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட கிளம்பியாச்சா? ஆமாம். இங்கே பாருங்க, முட்டைங்க குஸ்காங்க வெளில போகணுன்னா வாங்கிட்டு வந்தேன் அப்படியே அம்மாவுக்கு. சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா குஸ்கா பிடிக்கும்லம்மா உனக்கு? பிடிக்கும். ரொம்ப. ஆமாம். ஆமாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதியம் சமைக்கல, அதனால் குஸ்கா குஸ்கா வாங்கிட்டு வந்து 2 பேரும் சாப்பிட வேண்டியதுதான். என்னம்மா ஓகே தானே குஸ்கா? நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குங்க பார்க்கவே. இது என்ன பூன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன், அப்படியே எல்லோ கலர், அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது.